கர்த்தர் நல்லவர். ஆமென். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்துல முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள். ஒரு சில ஆங்கில பைபிள்களை ரெஃபர் பண்ணி பார்த்தோம்னா இதயம் அப்படிங்கிறத மைண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருதயம் அப்படின்னாலும் மனது அப்படின்னாலும் ஒண்ணு. எல்லா காவலோடும் உங்க மனதை காத்து கொள்ளுங்க. உலகத்தார் சொல்லுவாங்க பாத்தீங்களா, மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு. ஏன்னா உங்க மனதுல எதை நிர்ணயிக்கிறீங்களோ அதை போலதான் உங்க வாழ்க்கை இருக்கும். இங்க நான் 2 சம்பவத்தை எடுத்துக்கூற விரும்புகிறேன். ஒன்னு இஸ்ரவேல் ஜனங்கள், இன்னொன்னு யோசேப்பு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, தேவன் அற்புதமாய் அவங்கள கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு வெளியில கொண்டு வந்தாரு. இந்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கண்ணார பார்க்க தான் செய்தாங்க. ஆனா வனாந்திர பிரயாணத்துல ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் அவங்க முறுமுறுத்தாங்க. பாதை என்னமோ கானானை நோக்கி இருந்தாலும் அவங்க மனது எகிப்தை நோக்கியே தான் இருந்துச்சு. முடிவு என்ன ஆச்சு? தேவன் வகுத்து வைத்த அந்த திட்டத்துல அவங்க ஜெயமா போய் சேர முடியல. அவங்க விரும்பினபடியே நான் இருக்கிறத காட்டிலும் செத்தா நல்லதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, வனாந்தரத்திலே செத்து போனாங்க. இதுக்கு தேவன் தான் காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இருதயம் முழுவதும், அதாவது மனது முழுவதும் சரியான பாதையை நோக்கி இல்லை. அவங்க மீண்டுமா அடிமைத்தனத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிற அந்த தாட் இருந்ததுனாலதான் அவங்களால நிறைவா ஜெயமா அந்த பிரயாணத்தை போய் அடைய முடியல. இன்னொரு விஷயம் யோசேப்பு. இந்த யோசேப்புல அப்படி என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்டா, இந்த சம்பவத்துல 2 வித மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒன்னு யோசேப்பு இருக்கிறாங்க, இன்னொரு ஒரு பெண் இருக்கிறாங்க, அதாவது போர்த்திபாரின் மனைவி. போர்த்திபார் மனைவியோட இருதயம் முழுவதும் இச்சை அடங்கி இருந்துச்சு. தன்னுடைய ஆசைக்கு யோசேப்பை கட்டுப்படுத்தினாங்க, வலுக்கட்டாயப்படுத்தினாங்க. ஆனா யோசேப்பின் இருதயம் தேவனுடைய பாதையில சரியா பொருந்தி இருந்ததுனால எவ்வளவுதான் பிரச்சனைகள், எவ்வளவுதான் போராட்டங்கள், அவமானங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் தேவன் அவனுக்கு சொப்பனம் காண்பித்தார் பாத்தீங்களா, அந்த திட்டம் யோசேப்போட வாழ்க்கையில நிறைவேறுச்சு. இன்னைக்கு நீங்களும் ஒரு மனதோட இருங்க. உங்கள் மனது தேவனோடு வகுத்து வைத்திருக்கிற அந்த பாதையில இருக்கட்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய பூமிக்குரிய பிரயாணம் நிறைவா இருக்கும், ஜெயமா இருக்கும். இங்க நான் பாதையை மாத்திரம் சொல்லல, உங்களுடைய இதயத்தை காத்து கொள்ளுங்க, உங்களுடைய மனதை காத்து கொள்ளுங்க. உங்க மனது முழுவதும் தேவனுடைய சிந்தையினால, தேவனுடைய வார்த்தையினால ஆட்கொள்ளப்பட்டு இருக்கும் பொழுது மாத்திரம்தான் தேவன் வகுத்து வைத்திருக்கிற பாதையில உங்களால பிரயாணம் பண்ண முடியும். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என் வாழ்க்கையை முழுவதையும் பொறுப்பெடுத்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் அப்படின்னு உங்களால பலம் கொண்டு தைரியமாய் சொல்ல முடியும். யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு, தேவனோடு இருக்கிறவங்க ஒளியில நடக்கிறாங்க அப்படின்னு. அப்ப தேவன் இல்லாதவங்க இருளில இருக்கிறாங்க. அப்படி இருளில பிரயாணம் பண்ணுகிறவங்க வாழ்க்கையில சரியான டெஸ்டினியை போய் ரீச் ஆக முடியாது. எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள்ளுங்க. அதனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர், ஜீவ நீர் ஊற்று புறப்படும். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.